செயின்ட் ஃபெலிக்ஸ் ஆஃப் வலோய்ஸ் 1127ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டோட வலோய்ஸ்ங்கிற ஊர்ல செல்வ செழிப்பான பிரபுத்துவ குடும்பத்துல பிறந்திருக்காரு ஃபெலிக்ஸ். சின்ன வயசுலேயே ஆடம்பர வாழ்க்கையை துறந்து காட்டுக்குள்ள ஜெப மற்றும் தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு ஃபெலிக்ஸ். அடுத்தவங்களுக்கு அதிகமா உதவக்கூடியவர். ஒரு நாள் சாலையில நடந்து போறப்போ ஒரு ஏழை குளிர்ல நடுங்கிறத பார்த்த ஃபெலிக்ஸ் தன்னோட மேலாடைய அந்த ஏழைக்கு கொடுத்திருக்காரு. ஈவினிங் வீட்டுக்கு வர்றப்போ ஃபெலிக்ஸ் அந்த ஏழைக்கு கொடுத்த மேலாடை அழகா மடிக்கப்பட்டு அவரோட தட்டில வைக்கப்பட்டிருந்திருக்கு. இதை பார்த்த ஃபெலிக்ஸ் இது இயேசு கிறிஸ்துவோட செயல் அப்படின்னு நிகழ்ந்திருக்காரு. ஃபெலிக்ஸ் குருவா இருக்கிறப்போ புனித ஜான் ஆஃப் மாதா சிறை கைதிகளோட மீட்புக்காக ஒரு துறவர சபை ஆரம்பிக்கிறதுக்காக ஃபெலிக்ஸோட வழிகாட்டுதல் வேண்டி அவரை சந்திச்சிருக்காரு. ஃபெலிக்ஸும் தன்னோட 70வது வயசுல அதுக்கு சம்மதிச்சிருக்காரு. இந்த 2 பேரோட கோரிக்கையை ஏற்ற திருத்தந்தை 3ஆம் கிளமெண்ட் அவர்கள் சிறை கைதிகளோட மீட்புக்கான தூய திருத்துவ சபை ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காரு. அடுத்த 40 ஆண்டுகள்ல ஐரோப்பாவோட மூலை முடுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான துறவர மடங்கள் மூலமா இந்த சபை வேகமா வளர்ந்திருக்கு. இறுதியா செர்ஃபாய்டு துறவர மடத்துல வச்சு 1212ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு ஃபெலிக்ஸ். 1262ஆம் ஆண்டு திருத்தந்தை 4ஆம் அர்பான் அவர்களால புனிதரா அறிவிக்கப்பட்டிருக்காரு செயின்ட் ஃபெலிக்ஸ் ஆஃப் வலோய்ஸ்.